பேரலன்ஸ் வழியாக போகிறோம். பேரலன்ஸ் வழியில் ஃபஸ்ட்டு பார்க்குற சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பேரலன்ஸ் பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா வெளி என்ட்ரன்ஸில் சின்ன திருப்பதி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் பண்ண பொருள் சுவாமியோட பாதம். அடுத்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா கருடாழ்வார். அடுத்து அப்படியே அழகாக இருக்கிறவர் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வருவோம். சரிங்களா? அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் வண்டி 2 வீலர் எடுக்கிறோம். 2 வீலர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டிப்பேட்டை அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் போகிறோம். நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி எப்படி இருக்குது பாருங்கள். சுவாமி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அம்மா எத்தனை கண்ணு நமக்கு இருந்தாலும் பத்தாது. என்ட்ரன்ஸில் பேனரில் நம்ம சதீஷ் சுவாமி அவர்கள் இருக்கிறாங்க. சுவாமி கன்சீவாக இருக்கிற மாதிரி மடிக்கட்டின பச்சை பையோடு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பக்தர்கள் எல்லாம் குழந்தை வர வேண்டி எல்லா இடத்துலையும் தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. நானும் இதில் தொட்டில் கட்டியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 முறை 5 முறை கட்டியிருக்கிறேன். 3 முறை கும்பப்படையல் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஆண்டவன் அந்த அம்மா எல்லாருக்கும் கொடுத்த வரம் எனக்கு இன்னும் கொடுக்கல. எனக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கருவாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்குமே இருக்குது. அதனால நான் அம்மாவை தேடி போயிட்டுருக்கேன். வீட்டில் இருந்தும் அந்த அம்மாவை நினச்சிட்டே இருக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்க கோட்டை மாரியம்மன் கோவில். கோட்டை மாரியம்மன் கோவிலில் போயிட்டு கோவில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. ஒரு பூக்கடை வச்சுருக்கிற ஒரு லேடி என்கிட்ட வண்டி நம்ம 2 வீலர் கொண்டு போய் நிறுத்தினது 2 வீலரோட ஹீட்டு தாங்கலையாம். இத்தனைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் எவ்வளவோ டிஸ்டன்ஸ் இருக்குது. வண்டி கொண்டு போய் என்னாண்டு விடுமா என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நீங்கள் ரோட்டில் கடையில் வச்சுட்டு நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் நான் உட்காருங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என்கிட்ட அந்த லேடி வல்கராக பேசுகிறாங்க. கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது வண்டி நிறுத்துறதுக்கு. அதில் நம்ம இந்த பக்கம் கருப்பு கடை வச்சுருக்கிறவங்க பக்கத்தில் விட்டோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போலீஸ்காரன் அவங்களை கிளப்பிடுவாங்களாம். அதுவும் நம்ம இந்த திருவிழா டைமில் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. ஆடி மாதம் ஃபுல்லாக கோட்டை மாரியம்மனுக்கு